முற்றுகை போராட்டம். சிவகாசியில் அதிகாரிகள் ஆய்வு நடவடிக்கையால் மூடிக்கடக்கும் பட்டாசு தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் முழுவதும் பட்டாசு தொழிற்சாலையில் நடந்து வரும் விபத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசு மற்றும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு இயங்கி வரும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம், தொழிலக பாதுகாப்புத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை ஆகியனவற்றின் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து கடந்த சில மாதங்களாக விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் நேரடி ஆய்வு மேற்கொண்டதில் 300க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. இதில் தமிழக அரசின் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழிலக பாதுகாப்புத்துறை ஆகியனவற்றின் சார்பாக 200 பட்டாசு தொழிற்சாலைகளும், மத்திய அரசின் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் 80க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளின் மீது நடவடிக்கைகள் எடுத்து மூடப்பட்டிருந்தது. தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்ததால் பல்லாயிரக்கணக்கான ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்கள் வேலை இழந்து வருமானமின்றி வாழ்வாதாரமில்லாமல் தவித்து வருகின்றனர். இதற்கிடையே நடத்தப்பட்ட தொடர் போராட்டம் காரணமாக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் விளைவில் 100க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க விருதுநகர் மாவட்டம் அனுமதி அளித்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்படாமல் மூடி கிடக்கிறது. இதற்கிடையே ஒன்றிய அரசின் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பூட்டி கிடக்கும் 80க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளை திறக்கலாம் என்று விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வலியுறுத்திய போதிலும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலுள்ள வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையினர் பூட்டி கிடக்கின்ற பட்டாசு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதப்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த பெண் தொழிலாளர்கள் ஆய்வு என்ற பெயரில் பூட்டி கிடக்கும் பட்டாசு தொழிற்சாலைகளை மீண்டும் திறந்து தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும், பட்டாசு தொழில் பிரச்சினையில் தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு நிறுவன அலுவலகத்தில் பட்டாசு கூலி தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மத்திய அரசு அலுவலர்கள் ஒரு வார காலத்தில் நல்லதொரு தீர்வு கண்டு மூடிக்கிடக்கின்ற பட்டாசு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் முற்றுகை போராட்டம் நடத்திய அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஒரு வார காலத்திற்குள் மூடப்பட்டிருக்கும் பட்டாசு தொழிற்சாலைகளை அனைத்தையும் மீண்டும் திறக்க மாநில, ஒன்றிய அரசுகள் நடவடிக்கை எடுக்காவிடில் உண்ணாவிரத போராட்டம் போன்ற பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாக பட்டாசு கூலி தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருட புராணம் செய்திகளுக்காக காளிராஜ். என்னுடைய பேர் கணேசபாண்டியன். பட்டாசு கூலி தொழிலாளர் நலச்சங்கம் வெம்பக்கோட்டை பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நம்முடைய சிவாசி சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பட்டாசு ஆலைகளுக்கு அது தற்போது தொழிலக பாதுகாப்புத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம், பெசோ அதிகாரிகள் சேர்ந்து ஆய்வு செய்யப்பட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் தற்காலிகமாக தடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் போன வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணி அது மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு போனதுனால நம்மளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 147 பட்டாசு ஆலைகள் ஒரு வாரத்துக்குள்ள ரீஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது போக நம்ம மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள பெசோ ஆஃபீஸில் ஒரு 80 பட்டாசு ஆலைகளை இன்னும் ரீஓபன் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக சார்கிட்ட வெயிட் பண்ணி எங்களுடைய குறைகளை சொன்னோம். பெசோ அதிகாரியும் நம்மளோட கோரிக்கைகளை கேட்டு 7 நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதிக வயலேஷன் இருக்கக்கூடிய பேட்டையை தவிர்த்து சின்ன சின்ன வயலேஷன் இருக்கக்கூடிய பேட்டையை ஒரு வாரத்திற்குள்ள ரீஓபன் பண்ணுறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. மேலும் 147 பட்டாசு ஆலையில் மாவட்ட நிர்வாகமும் அமைச்சர் கீர்த்தனா மேடம் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சிஎம் சார் வரைக்கும் போய் நாங்கள் சரி பண்ணி அதை எல்லா பேட்டையும் ரீஓபன் ஆயிடுச்சு. இன்னும் அந்த 80 பேட்டை ஒரு வாரத்திற்குள்ள நாங்கள் அதிக வயலேஷன் இருக்கிறத தவிர்த்து மற்ற எல்லா பேட்டையும் ரீஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 7 நாளுக்குள்ள உத்தரவாதம் கொடுத்ததுபடி நமக்கு செஞ்சு கொடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறத ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் முடிவு பண்ணலான்னு இருக்கோம். தற்போது போராட்டம் தற்போது 7 நாளுக்குள்ள சரி பண்ணி கொடுக்காத பட்சத்தில் நம்முடைய பெசோ அதிகாரிகளுடைய ஆபீஸ் முன்பாக ஒரு 5000 பேர் கொண்ட தொழிலாளர்களை வச்சு ஒரு உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறோம்.
அதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அந்த ஒரு வாரத்திற்குள்ள சரியாகாத பட்சத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சரி பண்ணி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்குறோம். இப்ப தமிழக அரசு சார்பான எத்தனை பேட்டி திறக்காம இருக்கு? தமிழக அரசு சார்பாக ஒரு 42 பேட்டி திறக்காம இருக்கு. இல்ல இப்ப தமிழக அரசு சார்பாகவும் ஒரு சில பேட்டி ஆமா. எஞ்சின பேட்டி திறக்கணும். மத்திய அரசு சார்பாகவும் மூடப்பட்ட தொழிற்சாலையும் திறக்க மத்திய அரசும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கணும்.